வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நிறைய பேருடைய வாழ்க்கைய ஏன் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய ஒரு டாபிக். நான் அவங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சேன், ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அழுது புலம்புவதை நாம் பார்த்திருப்போம். ஒருத்தர் நம்ம கூட சிரிச்சு பேசுறாங்க, மணிக்கணக்கா வாட்ஸ்அப்ல சாட் பண்றாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னா அது உண்மையான காதலா? சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருவருடைய உண்மையான குணத்தை அவங்க சந்தோஷமா இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதுதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. உங்களை உண்மையா லவ் பண்றாங்களா இல்ல உங்ககிட்ட டைம் பாஸ் பண்றாங்களான்னு கண்டுபிடிக்க சைக்காலஜி சொல்லும் 10 ரகசிய வழிகளை பத்தி தான் இந்த வீடியோவுல ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, இது உங்களை ஒரு பெரிய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். போலி காதலில் வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்கும். உனக்காக நான் உசுரையே கொடுப்பேன், நிலாவை பிடிச்சு வருவேன்னு சினிமா டயலாக் பேசுவாங்க. இத சைக்காலஜில ஃபியூச்சர் ஃபேக்கிங்னு சொல்வாங்க. அதாவது நடக்காத எதிர்காலத்தை பற்றி பேசி உங்களை மயக்குவது. உண்மையான காதல். உண்மையான காதல்ல பெரிய பில்டப் இருக்காது, ஆனா சின்ன சின்ன செயல்களில் அக்கறை இருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஐயோ பாவம் என்று மெசேஜ் அனுப்புவது போலி காதல். நேரில் வந்து பார்த்து அல்லது உங்களுக்கு தேவையான மாத்திரையை வாங்கி கொடுத்து அக்கறை காட்டுவது உண்மையான காதல். ரகசியம் 2. முன்னுரிமையா அல்லது ஆப்ஷனா? ஒருத்தர் பிஸியா இருக்கிறாருன்னு அதற்காக அவர் போலி காதலர்னு அர்த்தமில்லை, ஆனா அவர் எப்படி பிஸியா இருக்கிறாருங்கிறதுலதான் விஷயம் இருக்கு. போலி காதல். அவங்களுக்கு போர் அடிக்கும் போது, வேற வேலை இல்லாத போது மட்டும் உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க மெசேஜ் பண்ணா மணிக்கணக்காகும், ரொம்ப பிஸின்னு சாக்கு சொல்வாங்க. உண்மையான காதல் எவ்வளவு பிஸியா இருந்தாலும், மீட்டிங்ல இருந்தாலும், நான் பிஸியா இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு ஒரு மெசேஜாவது செல்வாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது, நீங்க தான் அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ரகசியம் 3. சண்டை போடும் விதம். காதலில் சண்டையே வராதுன்னு சொல்வது மிகப்பெரிய பொய். சண்டையே வரவில்லை என்றால் அங்கே இருவருமே உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஆனா சண்டைக்கு பிறகு என்ன நடக்கிறது? போலி காதல். சண்டை வந்தவுடன் உங்களை பிளாக் செய்வார்கள். நீ இல்லனா எனக்கு வேற ஆள் இருக்காங்கன்னு ஈகோ பார்ப்பார்கள். தப்பு அவங்க மேல இருந்தாலும் நீங்க தான் போய் சாரி கேக்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாங்க. கேஸ் லைட்டிங். உண்மையான காதல் ஈகோவை விட உறவுதான் முக்கியம்னு நினைப்பார்கள். கோபம் தணிந்தவுடன் யார் முந்தி வந்து சமாதானமாவதுன்னு பார்ப்பார்கள். பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு பேசி முடிவெடுப்பார்கள். ரகசியம் 4. உங்களை உள்ளபடியே ஏற்றுக்கொள்வது. நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத, நீ அந்த மாதிரி பேசு, உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதன்னு உங்களை முழுமையாக மாற்ற நினைப்பார்கள். உண்மையான காதல் உங்களுடைய நிறைகள், குறைகள், உங்களுடைய கடந்த காலம், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அத்தனையையும் தெரிந்து கொண்டு உங்களை நீங்களாகவே முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான காதல். உங்களை இன்னொருத்தராக மாற்ற நினைப்பது காதலே இல்ல, அது ஒரு விதமான கட்டுப்பாடு, கண்ட்ரோல். ரகசியம் 5. உங்கள் வெற்றியை எப்படி பார்க்கிறார்கள். இது ஒரு ஆழ்ந்த சைக்காலஜி பாயிண்ட். நீங்க ஒரு புது வேலை வாங்குறீங்க இல்ல ஒரு பரீட்சையில பாஸ் பண்றீங்கன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? போலி காதல். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும். உங்கள் வெற்றியை பாராட்ட மாட்டார்கள் அல்லது இதுல என்ன பெரிய விஷயம்னு மட்டம் தட்டுவார்கள். நீங்க அவங்கள விட மேல போய்விடுவீர்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். உண்மையான காதல், நீங்க ஜெயிச்சா அவங்க ஜெயிச்ச மாதிரி துள்ளி குதிச்சு கொண்டாடுவாங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. ரகசியம் 6. எல்லைகளை மதிப்பது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவை. போலி காதல். நீ என்ன லவ் பண்றல்ல, அப்ப ஏன் உன் போன் பாஸ்வேர்டை தரமாட்டேங்கிற, ஏன் அந்த போட்டோ அனுப்ப மாட்டேங்கிறேன்னு எமோஷனல் பிளாக்மெயில் செய்வாங்க. நீங்க நோ என்று சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். உண்மையான காதல் உங்கள் முடிவுகளை மதிப்பார்கள். நீங்க ஒரு விஷயத்திற்கு இல்லை என்று சொன்னால் அதை புரிந்து கொண்டு உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ரகசியம் 7. தேவைக்காக மட்டும் தேடுவது. இவங்க கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும். போலி காதல். அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போதோ, அவங்களுக்கு லோன்லியா ஃபீல் ஆகும் போதோ அல்லது உடல் ரீதியான தேவைகள் இருக்கும்போது மட்டுமே உங்களிடம் அதிக அன்பை காட்டுவார்கள். காரியம் முடிந்ததும் பழையபடி மாறிவிடுவார்கள். உண்மையான காதல் எந்த தேவையுமே இல்லை என்றாலும் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் சரிசமமாக பங்கு கொள்வார்கள். ரகசியம் 8. இருட்டுக்குள் வைப்பது வர்சஸ் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு மாசம் கணக்காகியிருக்கும், ஆனா உங்களை யாருக்குமே அறிமுகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. போலி காதல். எப்போது பார்த்தாலும் ரகசியமாகவே மீட் பண்ணுவாங்க. அவங்க நண்பர்களுக்கோ வீட்டுக்கோ உங்களை அறிமுகப்படுத்தவே மாட்டாங்க. பப்ளிக்கா வெளியே போறதையே தவிர்ப்பாங்க. உங்களை ஒரு சீக்ரெட்டாகவே வச்சிருப்பாங்க. உண்மையான காதல் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமா உங்களை நினைப்பாங்க. பெருமையா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ரகசியம் 9 மற்றும் 10. வெளிப்படைத்தன்மை மற்றும் உள்ளுணர்வு.
எந்த உறவிலும் பொய்கள் இருக்கக்கூடாது. அவங்க எதையோ உங்ககிட்ட மறைப்பது போலவே உங்களுக்கு எப்போதும் தோன்றும். வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ். உள்ளுணர்வு. இதுதான் ஃபைனல் பாயிண்ட். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு இடிக்குது. இது செட் ஆகாது, இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளை நமக்கு தெரியாமலே அவங்களோட சின்ன சின்ன நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ நோட் பண்ணி நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குமாம். அதுதான் கட் ஃபீலிங். இதை எப்பவுமே நம்புங்க. நண்பர்களே, இந்த 10 பாயிண்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல எத்தனை பாயிண்ட் மேட்ச் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா அமைஞ்சா தைரியமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துருங்க. உங்களை ஏமாற்றவங்களுக்காக உங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற மொரட்டு சிங்கிள்ஸ்க்கும் கமிட்டட் ஆனவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது போல யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? இந்த 10 பாயிண்டில் உங்களை சுதாரித்துக் கொள்ள வைத்த பாயிண்ட் எது? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவர்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கட்டும். கீழே கமெண்ட் பண்ணுங்க.